இன்னைக்கு எங்க வந்திருக்காங்கன்னா, எங்க ஊர் அடையாளமான நாகராஜ கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. வெளியில சுத்தி கும்பிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த மரத்த பாத்தேங்க. இது என்ன மரம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுதா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் நெறைய பேர் வந்திருந்தாங்க. வெளியில பாலும், மஞ்சளும் வச்சிருக்காங்க. எவ்வளோன்றது அவங்களுக்கு தெரியணும். எப்படி டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எவ்வளோன்னு ஹிந்தியில கேட்கறாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாதனால, இவங்க இங்கிலீஷ்ல ₹100 சொல்றாங்க. அத கேட்டுட்டு அவங்க மறுபடியும் எவ்வளவுன்னு ஹிந்தில கேட்கறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலத்துல நம்பர்ஸ் தெரியலங்க. ஆங்கிலம் தெரியாதது தப்பு ஒண்ணும் இல்லங்க. அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தாங்க தெரியும். இருந்தாலும் அவங்க எந்த ஒரு பயம் இல்லாம எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வேலை செய்யறதுக்கும் வராங்க. ஆனா நம்ம மட்டும் தாங்க அங்க வேலைக்கு போனாலும் சரி, சுத்தி பார்க்கறதுக்கு போக நினைச்சாலும் சரி, இதுக்கு தான் ஹிந்தி படிக்கணும்னு சொல்றது. இந்த ஹிந்தி எதிர்ப்பு மட்டும் இல்லாம இருந்தா நாங்க எப்படி ஹிந்தி பேசிப்போம் தெரியுமா? இப்படியே சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. கடைசியில எப்படி ரூவா குடுத்தாங்க தெரியுமா? இருக்கவே இருக்கு செய்கை மொழி. இந்த தூர்தர்ஷன்ல நியூஸ் வாசிக்கும்போது பின்னாடி ஒருத்தவங்க பேசுவாங்க தெரியுமா? அதே மாரி தாங்க. அவங்க சுலபமா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.